ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், முருங்கைக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தயிர் சாதம் வச்சேன். அதுக்கு காரசாரமாக நான் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி ஒரு 2 வெங்காயம் ஒரு 2 தக்காளி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி நான் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் நான் நேற்றே நான் 2 ஒன்றா தான் ஊற போட்டு வச்சுருந்தேன். குழம்பு வைக்கலாம் தான் ஆக்சுவலி நினச்சேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் வைக்கலாம் ரொம்ப வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அது 2 நான் வேக வச்சேன். ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வேக வச்சுட்டேன். முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் இருந்துச்சு, அதையும் எடுத்து நான் நறுக்கி கழுவி வச்சுருந்தேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனும், காரத்துக்கு தனி மிளகாய்த்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தயிர் சாதம் வைக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நான் வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேகணும்ல, அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ், அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. தேங்காய் ஊற்றாமல் கிரேவி திக்காக சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இது ஆம்லெட் வச்சு போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது திக்னஸ் வராதே நீங்கள் நினைக்க வேணாம். இது நல்லா கொதித்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா 5 மினிட்ஸ் வச்சு நல்லா வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா திக்னஸ் வந்துடும். சாப்பிட்றதுக்குமே திகட்டாமல் இருக்கும். தேங்காய் ஊற்றினா கூட ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.